ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பிரியாணி தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த பக்கம் வந்து ரகசிய மசாலா சொல்லி எங்கள் அம்மா ஒன்று எனக்கு வந்து காமிச்சாங்க. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பட்டை, லவங்கம், பெருஞ்சீரகம், கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் போட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி பிரியாணி வந்து பொடியில் அந்த பிரியாணியில் அந்த பொடி தூவி விட்டா நல்ல ஸ்மெல் இருக்கும், சூப்பராக இருக்கும்னாங்க. ஸோ அதை இன்றைக்கி ரெடி பண்ணி அந்த ஸ்டைலில் இன்றைக்கி பிரியாணி செய்யலாம் அப்படின்றதுனால அந்த மாதிரி செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதை தான் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி அப்படியே ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்கம் வந்து நம்ம ஏன்னா அதை வந்து வறுத்து வச்சுட்டு கொஞ்சம் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா டைம் ஆல்ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் 4 கரண்டி எண்ணெய் விட்டுருக்கேன். நான் அளவெல்லாம் வந்து இதில் எதுவும் மென்ஷன் பண்ண முடியல. ஏன்னா 1/2 kg சிக்கன் தான். ஸோ அதுக்காக நான் எதுவும் அந்த அளவுக்கு அளவெல்லாம் மென்ஷன் பண்ணல. ஸோ ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தை பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து நான் ஒரு 3 வெங்காயம் எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ ரொம்ப அளவுலாம் எதுவும் கிடையாது. ஸோ இதில் நார்மலாக வந்து நான் நல்ல ப்ரௌனிஷாக வெங்காயம் ஆன பிறகு தான் தக்காளி போடுவேன். எங்கள் அம்மா லைட்டாக வதக்க சொன்னேன். எங்கள் அம்மா அவசரப்பட்டு தக்காளியை தூக்கி போட்டு வதக்கிட்டாங்க. ஸோ அதை மட்டும் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு வெறும் அடுத்தது இது பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதனால தான் ஒரு லைட்டாக காமிச்சிருப்பேன். அப்போ திரும்பி தக்காளி இல்லாத மாதிரி இருக்கும். அடுத்து தக்காளியும் போட்டாச்சு. தக்காளியும் போட்டு நல்லா அப்படியே ஒரு மாதிரி பேஸ்ட்டாக வர்ற அளவுக்கு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் வெறும் ரெட் சில்லி மசாலாவும் அதுக்கு அடுத்தது வந்து கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து 2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன். ஸோ 1/2 kg சிக்கன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வதக்கின பிறகு எல்லாம் அடுத்தடுத்து போட்டுட்டு ஸோ அதுக்கு தான் ஏன்னா நானே தான் வதக்கிட்டு நானே வீடியோ எடுத்தேன். எங்கள் அம்மா எடுக்க சொன்னேன். எங்கள் அம்மா எனக்கு சரியாக எடுக்க வரலன்ட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, நம்மளே இதை செஞ்சாகணும் அப்படின்றதுனால நானே செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நான் இதில் வேறு எந்த எக்ஸ்ட்ரா கலர்ஸும் ஆட் பண்ணல. சில்லி பவுடர் மட்டும்தான் ஒரு ஸ்பூன் போட்டேன். வேறு எக்ஸ்ட்ரா எந்த இது போடல. ஸோ இப்போ தான் கொஞ்சோண்டு பிரியாணி மசாலா போடுறேன். எங்கள் அம்மா போடுன்ட்டு இருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் அவங்க ஆசைக்கு ஏன் கெடு பண்ணணும்னு போட்டேன். ஸோ ரைஸ் வந்து 1/2 kg ரைஸு. ஸோ அதையும் எடுத்தாச்சு. ஸோ எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டி விட்டு சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வரும்ல, அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் வெந்துச்சு. இப்போ தான் நான் தண்ணி அளந்து ஊற்றுறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி என் வீடியோ பார்க்குறவங்க தெரியும், நான் என்றைக்குமே தண்ணி ஒரு அளவுக்கெல்லாம் சொல்ல தெரியாது. எங்கள் அம்மா அப்படியே தான் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மனக்கணக்கில் தான் தண்ணி ஊற்றுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் ஊற்றிருக்காங்க. ஸோ சால்ட்டு எல்லாம் காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிவிட்டு ஒரு தம் போட்டுற வேண்டியது தான். ஸோ இந்த பக்கம் வந்து சில்லி சிக்கன் ரெடி ஆகிட்டுருக்கு. ஃபஸ்ட் பேட்ச் வந்து காரம் கம்மியாக தம்பிக்கு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் தயிர் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு. அதை போட்டு வச்சுட்டு ஸோ சில்லி சிக்கன் ஒரு பேட்ச் எடுத்து வச்சாச்சு. சார் சாப்பிட்ருக்காரு. ஸோ அதுதான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இப்போ நம்ம சுட சுட பிரியாணி ஓப்பன் பண்ணிடலாம். ஒட்டாமல் உதிரியாக சூப்பராக வந்திருக்கு. நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு நல்லா வரும்னு. சூப்பராக இருக்குல்ல, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ காட்டுக்கு நான் ஒரு ராஜான்ற மாரி சாப்பாட்டுக்கு நான் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி தான் நமக்கு பெஸ்ட்டு. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் சுடு பிரியாணி செஞ்சிச்சு சண்டே ஸ்பெஷலாக. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் டேஸ்ட்டான இந்த மாதிரி பிரியாணி நம்ம ஸ்டைல்லே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸோ வாங்க சாப்பிட்லாம், வழக்கமாக சொல்கிற டைலாக், வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.